தேசிய உழைப்பாளர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளராக இருக்கிற நான், என் பேர் சுரேஷ் பெர்னாண்டோ. அந்த நம்ம எட்டையார் ரோட்டில் இருக்கிற நிலாசிபுட்டஸ்லேருந்து நிறைய பிள்ளைகள் வேலை பார்க்காங்க. அங்கே ஏதோ அமோனியா கேஸ் ஏதோ கசிஞ்சு பிள்ளைகள் ஒரு 30-35 பிள்ளைகள்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. காலைல கேள்விப்பட்டோம். உடனே இப்போது வந்து அருள்ராஜ் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். இங்கே ஒரு 5 பிள்ளைகளும் 7 பிள்ளைகளும் இருக்காங்க. இந்த மூச்சு திணறல் மாதிரி இருக்குது பிள்ளைகளுக்கு. அவங்க ஸ்டாஃப் ஒரு 2 பேர் பையங்க இருக்காங்க. அந்த பையங்கள்ட்ட கேட்டதுக்கு சொல்கிறாங்க, இது எலக்ட்ரிக்கல் வயரு எரிஞ்சதுனால அந்த கசிவால் வந்துட்டு அப்படின்னாங்க. எலக்ட்ரிக்கல் வயர் கசிஞ்சால் இந்த மாதிரி வராது. அவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் சிக்காக தான் இருக்காங்க. ஒரு இருமல் இந்த ஒரு மாதிரி இந்த வீசிங் மாதிரி இருக்காங்க அவங்க. ஆமாம். இப்போ அவங்க ஃபேமிலியை சந்தித்தோம், பேசணும். அவங்கள்ட்ட வந்து இந்த விவரம் கேட்குறதுக்காக கேட்கும்போது கூட அவங்கள நம்மள்ட்ட பேச விட மாட்டேங்காங்க. நாங்கள் தொழிலாளருக்காக பாடுபடுறதுக்காக தான் நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம். மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான். அதேமாரி இந்த பிள்ளைகளை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் ஒரு 6-7 ஆஸ்பத்திரியில் பிரித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 7 பிள்ளைகள் இருக்காங்க. அங்கே பாத்திமாவில் 7 பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திலக் பாத்திமாவில். அப்புறம் ஏவிஎம்மில் இருக்காங்க, அங்கே சிட்டியில் இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைகளை மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கம்பெனி நிர்வாகம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அவங்க என்ன செய்யணும், இது பண்ணணும். ஏதாவது பிள்ளைகளுக்கு எதுவும் பாதிப்புனா தேசிய உழைப்பாளர் மக்கள் கட்சி வந்து போராட்டம் கண்டிப்பாக மக்களுக்கு கூட்டி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுவோம். ஏன்னா கம்பெனி வந்து நடக்கணும், வேலை மக்களுக்கு கிடைக்கணும், அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கணும், நல்ல சம்பளமும் கிடைக்கணும், சேஃப்டியாக இருந்து அந்த தாய் தப்பும் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளாக அது வளரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. தொலைக்காட்சியில் பூராமே